ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான அவல் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அவல் லட்டு தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கூடியதான். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு, டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லட்டு ட்ரை பண்ணிங்க, அந்த அவல் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் நமக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவல் பார்த்திங்கன்னா நான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இது சிவப்பு அவல் சம்பா அவல் கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். 1.5 கப் அவலுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக வேணும்னா 1/2 கப் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இன்னுமே வாசையாக சூப்பராக இருக்கும். அடுத்து வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அவலை போட்டு நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நெய்யிலே பார்த்திங்கன்னா நல்லா முருகலான அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா நல்ல அவளும் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. கைட்டு அமுக்கி பார்த்திங்கன்னா உடையிற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நெய்யிலே போட்டு நல்ல முருகலாக நல்ல வாசம் வரக்கு நல்லா கரிஞ்சிராமல் பார்த்து நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு லைட் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் அதோடு அவளோடு சேர்த்து தட்டி வச்சிடலாம். இப்போ இதை 2 சேர்ந்து நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வெல்லம் ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி அதில் உள்ள மண் எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இது கரைஞ்சிட்ருக்க டைமில் நம்ம அவளையும் தேங்காய் எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அவளும் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவளும் தேங்காயும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதோட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க நம்ம ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நமக்கு வெல்லமும் நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தையும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபில்ட்ரு வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் கரெக்டாக ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவளையும் தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் அந்த அவளோட லட்டு சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்டரே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் குறை தான் இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் ஃபைன் பவுடராலும் அரைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லமும் நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. லைட்டாக கையில் தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்துச்சுனாலே கம்பி பதம் ஒரு கம்பி பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு ரொம்ப திக்காய்க்கிறாதீங்க, அப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். லைட்டாக இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இன்னுமே வாசனையாக சூப்பராக இருக்கும். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 2 நிமிஷம் கை சூடு தாங்குகிற அளவுக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டி பாலாக லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க.
நெய் தடவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் நெய் வேண்டான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் தேங்காய் அவல் எல்லாத்தையுமே சும்மாவே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். நான் நெய் கொஞ்சம் வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும்னால நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே வெறும் இதாக கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக உருட்டி அந்த லட்டோட சேஃபே ரொம்பவே சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சூடாக பிடிக்கும்போது கொஞ்சம் இலகனமாக இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டு கொஞ்சம் டைட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த லட்டுவோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 1.5 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான அவல் லட்டு பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.